நம்ம ஊர்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு உடனே சொல்லவே மாட்டான், நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டான். உங்க புண்ணியத்துல இருக்கேன், ஏதோ இருக்கேன், ஏதோ வாழ்றேன், ஏதோ போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன் நல்லா இருக்கீங்களா, அவர் சொன்னாரு வாழவே பிடிக்கலன்னாரு. நாளைக்கு செத்துருன்னு. என்ன இப்படி பேசுறீங்க, நீ தானே சொன்னேன்னு. நான் அதான் முதலே சொன்னேன், நீங்க பயன்படுத்துற வார்த்தையில கவனமா இருங்கன்னு. இப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட ஒரு பையன் மனசார சிரிச்சு நல்லா இருக்கேங்கிறான் பாருங்க. இங்க இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சொல்ல நினைச்சுங்க, நாளையில இருந்து உங்க குழந்தைங்கிட்ட, குழந்தைங்கனாவே நம்மள கோவப்படுத்த பிறந்தவங்க தான், ஓகேவா? குழந்தைங்கனாலே நம்மள படாத பாடுபடுத்த பிறந்தவங்க தான். நீங்களும் உங்க வைஃபும் பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, நீங்களும் உங்க புருஷனும் பேசி, நாலு நம்ம ரொம்ப திட்டிட்டோம் டி, நானும் பிறந்ததுல இருந்து ரொம்ப திட்டிட்டோம், நாளையில இருந்து திட்டாம இருக்கலாம் டி அப்படின்னு முடிவெடுத்த அன்னைக்கு தான் பெரிய சேட்டையா பண்ணுவேன். ஒரே ஒரு விஷயம், மிக கோபமான ஒரு சூழலுக்கு உங்க குழந்தைங்க உங்களை உருவாக்கினா கூட கொஞ்சம் அமைதியா குழந்தைங்கள்ட்ட பேச முயற்சி பண்ணுங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள். கோபப்படாம இருக்காதீங்க, கண்டிக்காம இருக்காதீங்க, தண்டிக்காம இருக்காதீங்க. நம்மளால என்னன்னா தண்டிச்சா ரொம்ப தண்டிச்சிடுறது, செல்லம் கொடுத்தா ரொம்ப செல்லம் கொடுத்துறது. ஒரு சிஸ்டர் சொல்றாங்க இவரு தான் எல்லாம், அவங்க வீட்டுல ஒரு ஆள் இருக்கீங்கல்ல, அப்படி இருக்காதீங்க. அளவா கரெக்டா அவன் நடந்துக்கிட்டீங்கன்னா அவன் சூப்பரா வந்துடுவான். ஒரு சின்ன உதாரணம், ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கை தூக்குனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், பேரண்ட்ஸ்க்கு தெரிந்தாலும் சந்தோஷம். சுப்பிரமணிய பாரதி, மகாகவி பாரதியார் இல்ல, சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு பேரை அண்மையில ஒரு மாசத்துல யாராவது கேள்விப்பட்டீங்களா? யாராவது கேள்விப்பட்டீங்களா? திருநெல்வேலி பக்கத்துல விக்ரமசிங்கபுரம் ஒரு ஊர், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன், 21 வயசு முடிஞ்சு 22வது வயசு இப்ப நடக்குது. தமிழ்நாட்டினுடைய இளம் ஐஏஎஸ் அதிகாரியாக அண்மையில் நடந்த இந்திய ஐஏஎஸ் தேர்வுல அவர் செலக்ட் ஆயிருக்காரு. அப்பா செங்கல் சூளையில வேலை பார்க்கறாரு, 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அம்மா 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு BA ஹிஸ்டரி படிச்சிருக்கான். UPSC அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது, ஐஏஎஸ் எக்ஸாம் பத்தி என்னன்னே தெரியாது. ஆனா UPSC ஆகணும்னு கனவு கண்டு அதுக்காக BA ஹிஸ்டரி எடுத்து படிக்கிறான். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்னு சொல்றேன். அந்த அம்மா பேட்டி கொடுக்கறாங்க, அவ்வளோ பத்திரிகைக்காரங்களும் மொய்க்கிறாங்க போய். ஏன்னா சின்ன பையன், இப்படி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், எப்படி ஜெயிச்சு வந்தான்? டாப்பரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல என்ன வேணா செய்வோம். படிக்கிற குழந்தைங்களை நிர்வாகம் கொண்டாடுது, உலகமே கொண்டாடுது. கரெக்டா? நான் ஒண்ணு மட்டும் இருக்கிற நான் எல்லாருக்கும் சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுங்க, எங்க இருந்தாலும் உங்க தகுதியை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, பெரியவங்களுக்கும் இதுதான், நம்ம தகுதியை நாம வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகம் தயாராக இருக்கிறது என்பதை மறந்து விடாது. நேரா சேர்மன் சார் போலாம், சார் என்கிட்ட ஃபீஸ் கட்ட காசு இல்ல, என்ன பண்ணலாம்? சேர்மன் சார் என்ன மார்க்னு கேட்பாரு. நானா சார் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அடுத்த வார்த்தை ஃப்ரீ. அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கூல் ஃபர்ஸ்டா வரணும். காசு இல்ல சார். ஐயோ, என்ன மார்க்? 2 சப்ஜெக்ட். முதல்ல ஸ்கூல்ல இருந்து கிளம்பிடு, நல்லா இருக்கும். கரெக்டா? இவ்வளவுதானே வித்தியாசம். அந்த பையனோட அம்மா சொல்றாங்க, நான் ஏன் ஆரம்பத்தில் உங்க குழந்தைகளை நீங்க நம்புங்கன்னு சொன்னா, எங்க அம்மா அப்பா என்ன நம்புனாங்க? நான் காலேஜ் படிச்சுட்டு தமிழ் எடுத்து படிக்கணும்னு சொன்னப்ப, மற்ற எல்லாரும் தமிழ்நாட்டில் தமிழ் எடுத்து படிக்கணும்னு சொன்னப்ப, சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் தமிழ் எடுத்து படிச்சா வேலை கிடைக்காதுன்னு சொன்னப்ப, எங்க அம்மா அப்பா அவன் எதை செய்தாலும் சரியாக செய்வான், அவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டு விழாவில் உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. உங்க குழந்தைங்களை நீங்க நம்பணும். உருப்பட மாட்டேன், எனக்கு தெரியும், நீ மார்க்கே எடுக்க மாட்டேன், ஆசீர்வாதம் தான் குடும்பமே. ஏன்னா அம்மா IAS, அப்பா IPS, இதுக்கு 2 தர்ம பாஸ்ல பாஸ் பண்ணி வந்ததுங்க. இதுங்க பண்ற அலப்பற வீட்டுல நீ உருப்பட மாட்ட, என்ன படிக்கிறதுல முன்ன மாதிரி இல்ல அந்த. நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை சந்திக்கிற சவால்கள் நிறைய, அதுக்கு நடுவில் அவன் படிக்கிறது பெரிய விஷயம். அந்த பையன் சுப்பிரமணிய பாரதிங்கிற பையன், அந்த பையனோட அம்மா சொல்றாங்க, என் பையன் UPSC செலக்ட் ஆகணும்னே BA ஹிஸ்டரி எடுத்து படிச்சான், நீ ஏன்டா BA ஹிஸ்டரி எடுத்து படிக்கிற? உங்க அம்மா கஷ்டப்படுது, உங்க அப்பா கஷ்டப்படுறாரு, செங்கல் சூளையில வேலை பார்க்கறாங்க, தினக்கூலி, ஒழுங்கா போய் உங்க அப்பாவோட வேலை செய்யாம நீ ஏன்டா காலேஜ் போறேன்னு சொந்தக்காரங்க யாரும் அவன்கிட்ட பேசிட கூடாதுங்கிறதுனால இந்த 4 வருஷமும் எந்த சொந்தக்காரங்கிட்டையும் நான் பேசல அப்படின்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. சொந்தக்காரங்க ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு அவங்க தானே வரப்போறேன். ஆனா அந்த அம்மா எடுத்த முடிவு பாருங்க, யாரும் என் பையனை டிமோட்டிவேட் பண்ணிடக்கூடாது, தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி என் பையனை பேசிடக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? யார்ட்டையும் பேசல, நானே யார்ட்டையும் பேசல, பாத்துக்கலாம். அந்த பையன் கேட்கறாங்க, பத்திரிகை நிருபர்கள் வந்து அவங்க அம்மாட்ட கேட்கறாங்க, உங்க பையனை நீங்க அடிச்சிருக்கீங்களா? இங்க 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 நம்ம ஒரு 30 வயதை கடந்த பெற்றோர்கள் மெஜாரிட்டி இருப்பீங்க. நம்மள எல்லாம் பொழுது போல வீட்டில் அடிப்பாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம பையனை அடிக்க முடியல, பிள்ளைய அடிக்க முடியல. கையை ஓங்குனா சொல்றான், இந்த வேலை வச்சுக்காதேங்கிறான், டார்ச்சர் பண்ணாதேங்கிறான்.
ஏங்க ஒரு யூகேஜி பையன் என் ஃப்ரெண்டோட குழந்தை யூகேஜி தான் வந்திருக்கான், சாப்பிட்றான்னு அவன்கிட்ட சொன்னா அந்த யூகேஜி பையன் சொல்றான் எனக்கு மூடு இல்ல. இன்னும் அவனுக்கு பேண்ட்டை போட்டு மூடவே தெரியல, அவன் சொல்றான் எனக்கு மூடு இல்ல. ஏய் ரசம் சோறு சாப்பிடு, போர் அடிக்குது, மூடு இல்ல, போர் அடிக்குது. ரெண்டாவது படிக்கிற பையன் சொல்றான் ஹோம்வொர்க் எழுதி ஸ்ட்ரெஸ் ஆகுது. எத்தனாவது? ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் ஆகுது. எப்படி இந்த குழந்தைங்க இப்படிலாம் பேசுது? வருவோம். அந்த பையனோட அம்மா சொல்றாங்க அடிச்சிருக்கீங்களான்னு பத்திரிகை நிருபர்கள் கேட்டப்ப அந்த அம்மா சொல்றாங்க அடிச்சிருக்கேன். இவங்களுக்கு அதிர்ச்சி. ஐஏஎஸ் ஆயிட்டா உங்க பையன், ஏமா அவனை அடிச்ச? 12 மணிக்கு மேல படிக்காதடான்னு அடிச்சிருக்கேன். 12 மணிக்கு மேல படிக்காதடான்னு அடிச்சிருக்கேன். என் வாழ்க்கை அனுபவத்துல முதல் முறையா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்கிறேன். ஏன் அப்படி வெறித்தனமா படிப்பானா? நீங்கள் எந்த குறிக்கோளோடு புத்தகத்தை எடுக்கிறீர்களோ படிக்கிற பொழுது ஒரு தியானம் மாதிரி படிக்கிற மாணவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் நினைத்த வரம் நிச்சயம் நீங்கள் நினைத்த தேதியில் கிடைக்கும், மாற்றவே முடியாது. அது ஒரு தியானம் மாதிரி பண்ணணும். படிக்கிறது அம்மா அப்பா உதவிதான் பண்ணுவாங்க, நீங்க தான் பண்ணணும். அம்மா அப்பாக்கு நான் சொல்ற விஷயம், உங்க குழந்தைங்களை நீங்க நம்புங்க.